நற்பவி நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேர்வராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். சௌபாக்கிய சரபேஸ்வரின் ஆலயத்தில் நிறைய அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது. அதாவது மிராக்கிள்ஸ்னு சொல்லலாம். அதில் ஒன்று மட்டும் இப்போ சொல்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சி இது. அதாவது பொதுவாக யாருக்குமே யாராலையும் மார்க்கெட்டிங் பண்ண முடியாதுங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. அவங்கள பற்றி நம்ம சொல்லலாம், இல்லை ஒரு பொருளை பற்றி நம்ம இப்படி இருக்குன்னு சொல்லலாம். அதை நீங்கள் டேஸ்ட் பண்ணணும். அதாவது நீங்கள் சந்தித்து அந்த அனுபவத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் உங்களால் நம்ப முடியும். இதுதான் உண்மை. இப்போ அடுத்தவங்களுடைய ஒரு உதாரணம் உங்களுக்கு என்ன ஒரு வழிகாமிக்கும். ஓ, இப்படி அவங்களுக்கு நடந்திருக்கா, அப்போ நம்மளும் முயற்சி பண்ணலாமேன்னு ஒரு சின்ன ஒரு ஆசை மனசுக்குள்ளே வரும். அப்போது யாராலையும் யாரையும் பின்னேற்றவோ முடியாது. விதி பிரகாரம் தான் எல்லாம் போகும். இருந்தாலும் எத்தனை பேர் இந்த வீடியோவை பார்ப்பீங்கிறது தெரியாது. அது எத்தனை பேர் இதை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கு மேலே நம்பிக்கை ஏற்பட்டு இங்கே கோவிலுக்கு உங்களுக்கு தேவையான சில பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு போவாங்கங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. ஆகவே உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில்னு சொல்கிற மாதிரி நீங்கள் தான் முடிவு பண்ணி யோசிக்கணும். என்ன பண்ணுறதுங்கிறது நீங்கள் தான் செயல்படுத்தணும். நாங்கள் ஒரு வழி காமிக்கிறோம், அவ்வளோதான். இப்படிலாம் இருக்குதுப்பா பாருங்கள். இதுவும் ஒரு விதமான மார்க்கெட்டிங் கூட நீங்கள் சொல்லலாம், நினைக்கலாம். ஏன்னா எதுக்குமே நம்ம வெளியே தெரியப்படுத்தாமல் அதை நமக்கு யாருக்குமே புரியாது. இப்போது இங்கேயே ஒரு நல்ல ஒரு எண்ணெய் கடையே இருக்குதுன்னு வைங்களேன். அவங்க எந்த யாருக்கும் சொல்லாமல் விளம்பரம் இல்லாமல் சும்மா கடையை திறந்துட்டு உட்காந்தாங்கன்னா எத்தனை பேர் போய் வாங்குவாங்க? ஆரம்பத்தில் கம்மியாக தான் இருக்கும். அவங்க வாங்கி அது திருப்தி அடைஞ்சு அதை என்ன பண்ணணும், அடுத்தவங்களுக்கு சொல்லணும். அதான் வேர்ட் ஆஃப் மவுத்துன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் அவங்க கொஞ்சமாக டெவலப் ஆக முடியும். எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு நிறைய வழி இருக்குது. அந்த விளம்பரப்படுத்துறது, டிவிலேயோ இல்லை இந்த மாதிரி ஆடு கொடுக்குறது, இல்லை இந்த மாதிரிலாம் ஸ்பீச் பண்ணுறது, இதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ இருந்தாலும் தரம் என்று ஒன்று இருக்கு இல்லையா? அந்த தரம் நிரந்தரமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில், நம்ம வியாபாரத்தில், இல்லை ஆன்மீகத்தில், இல்லை அரசியலில், எல்லாத்துலேயுமே என்ன முன்னேற முடியும். உண்மை வேண்டும். உள்ளுக்குள்ளே என்ன வேணும்? நம்பிக்கை வேணும். எல்லாத்துக்கும் மேலே உண்மை வேணும். அப்போது நம்ம எல்லாத்துலேயும் வெற்றி பெறலாம் என்பதற்கு ஒரு சாட்சியாக இப்பொழுது ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு நாளைக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க. ஒரு மேடம் தான் ஃபோன் பண்ணாங்க. ஒரு அம்மா, அவங்களுக்கு வயசு ஒரு 40-45 தான் இருக்கும். ஃபோன் பண்ணி, ஐயா நான் உங்களுடைய வீடியோலாம் பார்த்தேன், சரபேஸ்வரர் பற்றிலாம் கேள்விப்பட்டேன், நிறையா அவரை பற்றிலாம் பேசியிருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷங்க. எனக்கு பார்த்திங்கன்னா என்னுடைய உடல் ரீதியாக எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதை உங்கள் சரபேஸ்வரர் தீர்த்து வைப்பாரா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. ஃபோன் பண்ணி கேட்டாங்க. நான் சொன்னேன், சரிம்மா உங்கள் பேர், உங்கள் ராசி நட்சத்திரம், குலதெய்வம் எல்லாம் கேட்டு உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க, பார்த்துட்டு அதுக்கு என்ன குறை உண்டோ அதுக்கு உண்டானதுன்னு சொல்கிறேன். அதை சரபேஸ்வரத்தை சொல்லி அதை நடத்தி வைக்கலாம். கண்டிப்பாக அந்த குறை நிவர்த்தி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களும் சரி தான் சாமி அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஜாதக காப்பியும் ஃபோட்டோவையும் வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பிச்சிட்டாங்க. நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு அவங்கள்ட்ட ஒரே வார்த்தை சொன்னேன், அம்மா உங்களுக்கு ஜீரண பகுதியில் கோளாறு காமிக்குது. ஆமாங்க சாமி, உண்மை தான். எனக்கு சாப்பிட்ட உடனே வயிற்று வலி வந்தோடனே டாய்லெட்டு போகணும். இதுதான் எனக்கு வியாதி. நானும் சாப்பிடாத மருந்து இல்லை, போகாத ஹாஸ்டலில் ஒன்றுமே கேட்கலைங்க. சாப்பிட்ட உடனே ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது, டாய்லெட் போயிடுவேன். வயிற்றை வலிச்சு போகுங்க. இதுதான் எனக்கு இது வரைக்கும் சரியானபடி எதுவுமே மருந்து கிடைக்கலைங்க. சரி, அப்படியா, பரவாயில்ல. அப்போ சில கிரகங்களுடைய அமைப்புகள் சரியில்லை. ஸோ அந்த கிரகங்கள் நம்ம சரபேஸ்வரோட உடம்புல எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஸோ நான் சொன்னேன், நீங்கள் வாங்கம்மா, நம்ம இதுக்கு உண்டான பரிகார பூஜைகள் பண்ணித்தரோம். நீங்கள் நேரில் உட்காந்து அந்த ஹோமத்தில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய அந்த ஜீரண கோளாறு மற்றும் உங்களது வயிற்று வலி
100% சரியாகிவிடும் என்று சொன்னேன். அவங்களும் முதல்ல சரிங்க நான் சொல்கிறேங்கன்ட்டாங்க. அவங்களுக்கு சேலம் வரணுமே, இங்கே நம்ம கோயிலில் வந்து ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணமேன்னு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் யோசனை, வேணும் இல்லை. அப்புறம் ஒரு மாதம் கழித்து ஃபோன் பண்ணாங்க, சாமி நான் ரெடி ஆகிட்டேன், நான் வந்து வர்றேன், உங்கள் கோயிலில் வந்து நம்ம ஹோமத்தில் கலந்துக்கிறேங்க. எனக்கு ஐயா வந்து எனக்கு அதை சரி பண்ணி கொடுத்தா போதும். மெயினாக எனக்கு வாழ்க்கையில் பெரிய திருப்பு முனை, எனக்கு அந்த வயிறு சம்மந்தமான கோளாறு சரியான போதுங்க. நான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் உங்கள் சரவேஸ்வரன் பக்தராக இருக்கிறேன் அப்படின்னாங்க. சரிம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாமா பார்த்துக்கலான்ட்டு வந்தாங்க. நான் ஒரு சில பொருட்கள்லாம் கேட்டிருந்தேன், அதெல்லாம் வாங்கிட்டே வந்திருந்தாங்க. அதை வச்சு அவங்க அந்த அம்மா உட்கார வச்சு நான் அதுக்குண்டான ஹோமங்கள்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் வழக்கம் போல் ஹோமங்கள்லாம் முடிஞ்சவொடனே எல்லாேருக்கும் பிரசாத டிஸ்ட்ரிபியூஷன் கொடுப்போம். அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு, இப்போ நான் அதெல்லாம் சாப்பிட மாட்டேங்க, சாப்பிட்டா எனக்கு டாய்லெட் வந்துடும், இப்போ நான் வந்து ட்ராவல் பண்ணி ஆகணும், பஸ்ஸில் போயாகணும், அதனால சாப்பிட மாட்டேன்னாங்க. நான் சொன்னேன், இது வந்து நீங்கள் சாமி பிரசாதம்னு நான் கொடுக்குறேன், இதெல்லாம் அவர்கிட்ட வச்சு நைவேத்தியம் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்குறோம் எல்லாருக்குமே. ஆகவே தைரியமாக சாப்பிடுங்க, இந்த க்ஷணத்திலிருந்து உனது உடலில் இருக்கக்கூடிய உபாதைகள் விலகிவிட்டன, நம்பிக்கை இருந்தால் சாப்பிடுமான்னு சொன்னேன். சொன்னாங்க சரிங்க சாப்பிட்றேங்க, பட் நைட்டு வந்து நான் வந்து ஒரு லேட் நைட் வரைக்கும் இங்கே இருந்துட்டு நான் காலையில் கூட கிளம்பி போய்க்கிறேங்க, சப்போஸ் எனக்கு எதாவது வந்துச்சுன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது, அதான் பார்க்குறேன். சரி பரவாயில்ல, வராதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது, உங்களுக்கு இன்னும் வரல, ஸோ அது நம்பிக்கை வர வரைக்கும் நீங்கள் இங்கேயே படுத்துவங்க அப்படின்ட்டு நம்ம ஆசிரமத்திலேயே அவங்கள பழக்க வச்சிட்டேன். அவங்களும் நல்லா தூங்கிட்டாங்க. அப்புறம் காலைல 5 மணிக்கு ஃபோன் பண்ணுறேன் அவங்களுக்கு, என்னம்மாச்சு தூங்குனீங்களா? நல்லா படுத்து தூங்குனுங்க, இந்த இங்கே நம்ம ஹாலில் தான் படுத்து தூங்குனேன், சாமிக்கு முன்னாடி இந்த பக்கம் ஹோம குண்டத்துக்கு இந்த பக்கம் படுத்து தூங்குனேங்க. நைட்டு எங்கள் அம்மா வந்து என் கனவில் வந்து அவங்க மடி மேலே என் உடம்பை தூக்கி வச்சுக்கிட்டு என் தொப்புள்கிட்ட வந்து நீவி விட்டாங்க, நல்லா நீவி விட்டாங்க. அவ்வளோதாங்க. டக்குனு முடிச்சு பார்த்தா இங்கே ஒன்றுமே இல்லை, நான் இங்கே சர்வேஸ்வர் சன்னதியில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறேன். எங்கள் அம்மா இறந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆச்சுங்க. அம்மா மடியில் நான் குழந்தையாக மாறி என் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த வழியை சரி செஞ்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு டாய்லெட்டு நான் வரல, இது வரைக்கும் போகலைங்க. நாங்கள் எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு. சரிங்க சந்தோஷம், இங்கே கிச்சன் இருக்குது, பால் இருக்குமா, நீ டீ போட்டு ஒன்றா குடிச்சிக்கோ, நான் வந்துடுவேன், ஒரு 6-7 மணிக்கு வந்துடுவேன்னு சொல்லினேன். அப்புறம் அவங்க டீயை போட்டு குடித்ததுக்கப்புறம் அவங்க வந்து நார்மலாக மார்னிங் மோஷன்லாம் போயிருக்காங்க போல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்தவொடனே கேட்டேன், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணாங்க இந்த மாதிரிங்க அப்படின்னு. அப்புறம் சரி பரவாயில்லம்மா நீங்கள் கிளம்பிக்கிங்க, நீ உங்களுக்கு பிரச்சனை இல்லைல்ல, அதாவது நைட்டு சாப்பிட்டது மார்னிங் தான் உங்களுக்கு மோஷன் ஆகிருக்கு இல்லையா, அதனால் இன்னும் ஒரு நாள் கூட நீங்கள் வேணால் இங்கேயே சாப்பிட்டு இங்கே இருந்துட்டு ஒரு நாள் இருந்து இன்றைக்கி நைட்டு வேணால் போய்க்கோங்க அப்படின்னு. சரிங்க சாமி இருந்தாங்க. மார்னிங் டிஃபன் சாப்பிட்டாங்க, நார்மலாக இருந்துச்சு, அவங்களுக்கு ஒன்றும் ஆகலை. மத்தியானம் சாப்பாடு இங்கே அங்கே நம்ம ஆசிரமத்தில் செஞ்சோம், சாப்பிட்டாங்க, அப்பவும் ஒன்றும் ஆகலை. அப்புறம் ஈவினிங் டீ சாப்பிட்டாங்க, அப்பவும் ஒன்றும் ஆகலை. நார்மல் யூரின் ஆஸ் யூஷுவல் போச்சு, மோஷன் போகலை. இப்போ வயிற்று வலி இல்லை. அவங்களுக்கு ரொம்ப திருப்தி, ரொம்ப சந்தோஷம். உடனே என்ன பண்ணாங்க, சாமிக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு என்னால் முடிஞ்சது ஒரு இது செய்கிறேங்க. இப்போ நாங்கள் வந்து அதுக்கு பிரித்தியங்கரா சிலை செய்கிறோம், பிரித்தியங்கராவும் அந்த சூழ்நிலை துர்கா சிலை, அந்த சிலைக்கு என்னுடைய பாட்டில் இதை சேர்த்துக்குங்க அப்படின்ட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு பஸ் ஏறி போயிட்டாங்க. அதுக்கப்புறமும் நான் 2-3 டைம் ஃபோன் பண்ணேன், எப்படிமா இருக்கீங்க? இல்லைம்மா எனக்கு நார்மலாக இருக்குங்க, சின்ன வயசில் நான் எப்படி இருந்தோம் அதே மாதிரி நல்லா ஃபிட்னஸாக இருக்கேன், எனக்கு அந்த பயமே இல்லை, வயிறு இருக்கிறது தெரியலைங்க. நாங்கள் சந்தோஷம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சாதாரண விஷயமே இல்லை இல்லைங்களா. ஒருத்தருக்கு சாப்பிட்டோன்னு டாய்லெட் போனால் அவங்க வெளியே போய் என்ன பண்ணுவாங்க, போய் தேடுவாங்க. ரெண்டாவது அதை அடக்கக்கூடிய சக்தி, 1-2க்கு வந்தால் மெயினாக அடக்கக்கூடாது. இதுதான் சில பேருக்கு அந்த வந்தவொன்னே போயாகணும் அப்படிலாம் இருக்குது. அது சாதாரண விஷயமே இல்லை. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அல்லவா. ஸோ அந்த நோய் வாய்ப்பட்ட அந்த ஆன்மாவை சரியான நேரத்திலே இங்கே வரவழைத்து அவருக்கு அந்த உபாதையை விலக்கி கொடுத்த பெருமை சௌபாக்கிய சரபேஸ்வரர் மட்டும்தான் சேரும் என்று நான் உறுதியாக கூறுகிறேன். ஸோ அப்போது எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு சால்வேஷன் உண்டுங்க. ஆனால் அது அவங்களுக்கு அந்த தலைவிதியில் நிர்ணயிச்சிருந்தால் மட்டும்தான் இந்த கோயிலுக்கு வர முடியும், வந்து இங்கே அதுக்கு உண்டான பரிகாரங்களை சரி செய்து கொடுக்க முடியும்.
ஆகவே முயற்சி செஞ்சுட்டே இருங்க. ஏதோ ஒரு பிரச்சனை எனக்கு சரி பண்ணணும், நாங்கள் வந்து எல்லாம் பண்ணுறோம் சாமி, இது பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் வந்து மனசுக்குள்ளே ஒரு வாஞ்சியோடு இருக்கணும். வெறியோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஐயா நடத்தி கொடுப்பாருங்க. இதுதான் நான் சொல்ல வந்த ஐயாவுடைய பெருமைகள் முக்கியமான ஒன்று. இப்பொழுது கரண்ட்டாக நடந்தது. இது மாதிரி நிறையா இருக்குதுங்க. அது ஒவ்வொரு எபிசோடும் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. சரிங்களா? ஆகவே அனைவரும் சரபேஸ்வரின் ஆசீர்வாதம் பெற ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இங்கே நடக்கும் நிகம்பல யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான அனைத்து பரிகாரங்களும் செய்து தர்றோம். வாங்க, ஐயாவுடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமாகுங்க. எப்போதுமே கூடயே அவர் வருவார். நமது சரபேஸ்வரர் ஐயா வந்து உங்களுக்கு ஒரு பாதுகாவலனாகவும் தந்தையாகவும் மற்றும் நண்பனாகவும் இருந்து உங்களை சந்தோஷப்படுத்தி கொண்டே இருப்பார் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். சந்தோஷம். மீண்டும் சந்திப்போம்.